நீ மட்டும் என் ராச்சிய மேல இவ்ளோ பாசமா வந்து கட்டிக்கிற? என்ன எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்காதா? ஆமாடா. அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்க. அப்படி போடு, 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 போடுமா. சுடரு. இப்படி தாயா? சூப்பர்மா. வேற லெவல்மா. பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலாங்க. ஆனா, அநீதி, கொடுமை இதெல்லாம் நடந்துச்சுன்னா, வாய மூடிட்டு இருக்கக்கூடாதுடா கண்ணு. இப்படித்தான். நம்ம கூட அமைதியா இருந்துருமோன்னு நெனச்சோம். பரவாயில்லங்க. குமாருக்கு சரியான ஆப்பா தான் செத்து வச்சிருக்கான் அவன் அப்பன் அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவல்ல இன்னைக்கே ஒரு சாம்பிள் தான். இன்னும் அந்த முட்டைக்கண்ண வச்சுக்கிட்டு இன்னும் இருக்குது நெறைய இருக்கு. ஒரு பிட்ட தான் தூக்கி போட்டுச்சு புள்ள. அதுக்கே ஆடி போறேன். ஏய் 2 எகுறு தான். சும்மா டம்மி 4 போச்சு. கப்பு சிப்புன்னு துவாரங்கள அடைச்சிட்டு போயிடுறான் பாட்டுக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாவம் ஒரு ஏசி போட்டு கூட தூங்க விட மாட்டேங்கிறாரு பாண்டியன். கரெக்ட்டா கால வச்சு, என்ன ரூமுக்குள்ள இருந்து ஜில்லுன்னு வருது. அதெல்லாம் நல்லா காமெடியா இருந்துச்சுங்க. செம்மையா சூப்பரா இருந்துச்சு. சிரிப்பு தான் வருது. பாண்டியன ஒரு நேரத்துல கோவமும் வருது. இந்த பக்கம் மயிலுக்கு என்னடி முடிவு பண்ணி வச்சிருக்கிற? அந்த புள்ள என்ன முடிவு பண்ணி என்ன புண்ணியம்? நீ பண்ண பித்தலாட்டம் பூரா அவன் தலைக்கு மேல வந்து நிக்குது. என்ன முடிவு பண்றது? அதான் அவங்களே பண்ணிட்டாங்களே. அதான் நீங்களே பண்ணிட்டீங்களே. என் வாழ்க்கையில கூடி கும்மி அடிச்சிட்டியேம்மா! இப்ப வந்து ஏன் கை வலிக்குதுன்னு சொன்னா, அடிச்ச அடி வலிக்காம என்ன பண்ணும்? அவங்க பண்ணி தான் ஆகணும். அவங்க சொல்றது தான் சரி அப்டின்றாங்க. இங்கிட்டு அதே மாரி தான் சரவணனையும் பாண்டியன் இருந்துட்டு, "டேய் என்னடா பண்ற? என்னடா நெனப்பு வச்சிருக்கிற? மயிலு பிள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கடா. அந்த பிள்ள பண்ணது தப்புதான் இல்லைங்களே" அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. அந்த பிள்ளைய சொல்லிக்கிட்டு லவ்வர சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்ப லவ்வரையும் கட் பண்ணிட்டேன். இப்ப லவ்வர் இல்லாமலே எனக்கு இவ வேணாம். நம்ம கூட அப்படித்தாங்க நெனச்சோம். இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில இருக்கிறதுனால பொண்டாட்டிய வேணாங்கிறாரோ அப்படின்னு நெனச்சோம். ஆனா அப்படிலாம் இல்ல. அவளால அதாவது தப்பு பண்ணவங்களுக்கு மன்னிக்கலாம். ஆனா இவ துரோகம் பண்ணியிருக்கான்னு ஒரே வார்த்தையில முடிச்சு போட்டாங்க. இப்ப கோர்ட்டுக்கு போகுது சீனு. கோர்ட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, வாதாடுறாங்க. 2 பக்கட்டும் அலசி விசாரிச்சதுக்கப்புறம், இந்த புள்ளைய கூப்ட்டு நம்ம தங்கமயில கூப்ட்டு கேட்குறாங்க. "என்னம்மா உன் முடிவு?" இருக்கட்டும். அவங்க சொன்ன மாரியே நான் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. சரி நான் தனியா அவங்ககிட்ட பேசணும்ன்ட்டு, தனியா கூப்ட்டு போய் பேசுறாங்க பார்த்தீங்களா? அதான் ஆச்சரியமா இருக்கு. "சொல்லும்மா நீ என்ன எதிர்பார்க்குற? ஏதாவது ஜீவனாம்சம்" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் எதுவுமே வேணாம். என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. பணம், காசுன்னு பேய் அலையிறது பூரா ஆத்தாதாங்க. ஆத்தாக்காரி பண்ண தப்பு தான் புள்ள பாவம். எதுவுமே கொஞ்சம் பயந்தாங்கோலி தான். கல்யாண மண்டபத்துல விழுந்த ஆளு தானே. நகையெல்லாம் போலின்னு தெரிஞ்சா என்ன ஆகுறது? அப்படின்னு சொன்னோனே விழுகும். அந்த அளவுக்கு அப்புறாணி தான் இருந்துச்சு. என்ன ஒண்ணு அம்மா பேச்ச கேட்டு நெறைய பெண்கள் வாழ்க்கை சீரழிங்கிறதுக்கு இந்த நாடகம் ஒரு உதாரணம் தான். இப்ப எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்ல, அவரு தான் எனக்கு அவரு மேல நான் பாசமா இருக்கியான்னு கேட்டா, ஆமா அப்படின்னு சொல்லுது தங்கமயிலு. பாத்துக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இந்த பிள்ளைக்கு நல்ல பிள்ளையா தான் இருக்கு. புள்ள புள்ள வேற வயித்துல இருக்கு. அப்படிங்கிறனால, "சரி வாம்மா, நான் அங்க வந்து தீர்ப்ப சொல்றேன்னு" கூட்டிட்டு போயிர்றாங்க. போயிட்டு எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்ப நான் ஒரு தீர்ப்பு சொல்லப் போறேன் அப்படின்னோனே எல்லாரும் பார்க்குறாய்ங்க. அதிசயிச்சு போய் என்ன தீர்ப்பு சொல்லப் போறாங்களோ அப்படின்ட்டு சரவணன் அடிச்சு சொல்லிர்றாரு. எனக்கு வேணவே வேணாம். ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க. என்னால தாங்க முடியல அப்படின்னு அடிச்சு சொல்றாங்களா, இப்ப நீதிபதி சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு. எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன சொல்லப் போறாரு? என்ன சொல்லப் போறாரோ? பாக்கியத்துக்கு பார்த்தா பக்கு பக்குன்னுகிட்டு இருக்கு. உனக்கு ஏன் பக்கு பக்குன்னு இருக்கு? நீ பண்ண தப்புக்கு. இப்ப தங்கமயிலு அப்படியே அப்புறம் ஆணியா நிக்க, நீதிபதி சொல்லிர்றாங்க. இப்ப அவங்க வயித்துல குழந்தை இருக்கு. ஜீவனாம்சமா எதுவுமே வேணான்னு சொல்லிருச்சு. உடனேலாம் டைவர்ஸ் குடுக்க முடியாது. இப்பதான் நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாசம் 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் சொல்ல முடியும். அப்படின்னு ஒரு போடுறாங்க நீதிபதி. சரவணன் உடனே கத்துறாரு. "ஐயய்யோ! வேணாம். அதெல்லாம் இல்ல. இதே இப்பயே இவ்வளோ நாள் ஆச்சே. அப்புறம் என்ன மேடம்? அதெல்லாம் இல்ல." அப்படிங்கிறாங்க. வாய மூடுங்க. நீங்க நீதிபதியா? நான் நீதிபதியா?" அப்படிங்கிறாங்க. "டேய் பேசாம இருடா" அப்படின்னு இங்க ஜாடையிலே கோமதி எல்லாம் சொல்றாங்க. இல்ல அப்படி இப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்ல. தீர்ப்பு இதுதான். இதுதான் நடைமுறை. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசம் ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போட்டான்டா அப்பாயின்மென்ட் ஆர்டர் அடிச்சான் பாரு அப்படிங்கிற மாரி சொல்ல, தங்கமயிலு ஒண்ணுமே சொல்ல முடியல. கத்துறாரு சரவணன் ஆயி போயின்ட்டு. டேய் விட்றா ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுமே. அதுக்குள்ள நமக்கு புள்ள பொறக்கும். அந்த புள்ளைய பார்த்து கொஞ்சலாம்டா அப்படிங்கிற ஆசையில இங்க கோமதி இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ இறங்கி வராங்களா, பாக்கி வந்துட்டு எப்படி எங்கள இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற தங்கமயிலு, சுடர் எல்லாம் அடக்குறாங்க. அம்மா உன் வாயால தான் இப்படி கோர்ட் வரைக்கும் வந்து நிக்குது. மறுபடியும் ஏம்மா அக்கா வாழ்க்கைய கெடுத்து நாசம் பண்றதுலயே நீ இருப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. என்னடி இப்ப நம்ம ராஜ நட போட்டு அரசாங்க உத்தரவோட நம்ம போறோம்டி. இனிமே அவங்க நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அது 6 மாசத்தைக்கு தான். அதுக்கப்புறமா அவங்க அப்படியே இருந்தா என்னம்மா பண்ணுவ? என்னடி சந்தோஷமா பேச விட மாட்டேங்கிற? அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு தங்கமயிலும் திட்டுறாங்க. பேசாம இரேன். அவங்க நல்லவங்களா இருந்தா கூட நீ ஏதாவது பண்ணி கெடுத்து விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்புறாங்க. இங்க மீனாலாம் ரொம்ப சந்தோஷப்படுது. வாக்கா, வாக்கா அப்படின்ட்டு. சரவணன் மட்டும் படக்குன்னு பார்த்தா, என்ன என் வீட்டுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சொல்லிட்டா நீ வாழலாம்னு நினைக்கிறியா?
அப்படியே தங்கமயில பார்த்து சிரிக்குது. நான் வந்து வாழ்றேன்னு சொன்னேனா? அப்புறம் ஏன்டி? நான் இல்ல எனக்கு முடிச்சு விடுங்க அப்படின்னு நீ சொல்ல வேண்டியது தானே! எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கிற. அப்ப உனக்கு சந்தோஷமா? மறுபடியும் வந்து வாழணும்னு ஆசை உனக்கு? அப்படின்னு மறுபடியும் சரவணன் தங்கமயில திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. தியாகி மாதிரி, ஞானி மாதிரி ஆயிட்டாங்க நம்ம தங்கமயிலு. எதுக்கெடுத்தாலும் அமைதியா ஒரு சிரிப்ப மட்டும் காமிச்சுட்டு பேசாம கிளம்புறாய்ங்க. வீட்டுக்கு போயிட்டு கோமதிக்கு தல காலு புரியல. ஐயோ! மருமக வரப்போறா! ஆய் ஊய்ன்னு சொல்லிட்டு, அதே மருமகள அடிச்சு தொரத்துன ஆளுக தான் எல்லாம் கும்பலோட சேர்ந்து, ஒரு 2 வயசு மூப்பு, அப்புறம் என்ன படிப்பு கொஞ்சம் கம்மி. இந்த 2 பொய்க்காண்டி வீட்ட விட்டு அடிச்சு தொரத்துச்சுக. இன்னைக்கு என்னடான்னா, வரப்போறா, வரப்போறா, வள்ளி வரப்போறா, துள்ளி வரப்போறான்ட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. வரப்போறா சீக்கிரம் ஆரத்திக்கர மீனா, தடபுடலா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜியுமே அதே மாரி தான். 2 ஓரகத்திகளும் வரப்போறான்னு அவ்வளோ ஒரு குஷியில இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சிறுகடிக்க ஆசையில மீனாவும், ஸ்ருதியும் அதே மாரி தான் ரோஹிணிக்காக சப்போர்ட்டிங்ல நிக்கிறாய்ங்க. "பார்த்து சூதானமா இருந்துக்கடி, பயப்படாதடி எதுக்கும்" அப்படின்னு ஆத்தாக்காரி வர, தங்கமயில் என்ன பண்ணுது, "நான் மட்டும் போய்க்கிறேன், நீ வராத." "ஏன்டி? நான் வருவேன்டி." "அம்மா வேணாம், நீங்க இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் போதும், நான் போய்க்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல தனியா போக, "முடியாதுடி, நானும் வருவேன்டி." "ஏம்மா?" நான் உன் வீட்டுக்கு வரலடி, நான் என் மக வீட்டுக்கு போறேன்டி." ஏன்னா 2 மகளும் 2 எதிரி வீட்டுகளுக்கு குடுத்துருக்காங்க இல்லையா? அதனால அதுவரைக்கும் வந்துட்டு, "நீ இங்கிட்டு போய்க்கோ, நான் இங்கிட்டு போய்க்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, பாக்கியம் இந்த பக்கட்டு போகுது சுடர் வீட்டுக்கு. இங்க தங்கமயில இறங்கி வாசல்ல நிக்க, வேக வேகமா ஓடி வராங்க. "நில்லு!" அப்படின்ட்டு ஆரத்தி எடுக்குறாங்க. ஏன்னா வயித்துக்குள்ள இருக்கிற பேரனோ, பேத்தியோ அதுக்காண்டியும் சேர்த்து எடுக்குறாங்க. மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். "அக்கா வந்துட்டீங்களா நம்ம வீட்டுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறதுங்க. ராஜியும் அதே மாரி கட்டி பிடிக்க, செந்திலும், கதிரும் மட்டும் என்ன சொல்ல முடியாம, "வாங்க" அப்படின்னு மட்டும் கூப்பிடுறாங்க. சரவணனுக்கு செம்ம கோவம் வருது. விருட்டுன்னு போயிடுறாரு. "போடா!" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பாண்டியனே "வாம்மா, வாப்பா, வாப்பா" அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் உள்ளார வந்து உட்காந்துடுறாங்க. அம்புட்டு பேரும் நல்லா ஜாலியா பேச, "கதிரு, கதிர் தம்பி என் மேல கோவமா?" அப்படிங்கிறாங்க. அப்படியே நிக்கிறாரு. "என்ன எல்லாரும் மன்னிச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நிக்க வச்சு, எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வைக்கிறாங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த வீட்ட விட்டு நான் எப்படி போனேன்னு எனக்கு தெரியும். நான் அந்த வீட்ல உங்களுக்கெல்லாம் என் மனசுக்கு மாறா நான் இங்க வந்து வாழ பிரியம் இல்ல. நான் இங்க தான் வாழணும் அப்படின்னு யார் மனசையும் நான் நோகப்படுத்த விரும்பல. அப்படி சரவணன் கோவமா அங்க நின்னுகிட்டு இருக்காரு ரொம்ப தூரத்துல. உங்க எல்லார்ட்டயும் நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு, நான் வயித்துல பிள்ளை தாச்சியா இருந்தாலும் பரவால்ல. கால்ல விழுகுறாங்க எல்லாரும் நிக்க வச்சு கீழ. "ஐயோ! என்னம்மா? எந்திரிம்மா, எந்திரிம்மா" அப்படிங்கிறாங்க. "தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயமா? நீ அப்படி உணர்ந்துட்ட. நீ விட்டுரு. அதெல்லாம் நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு, "உட்காரு. இரு நான் போயிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்." "அத்தை நீங்க உட்காருங்க. நான் போறேன்." "ஏம்மா?" "ஐயோ! இனிமே வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க." அப்படின்ட்டு, அங்கேயுமே நான் வேலை பார்த்து தானே அத்தை இருந்தேன். நான் போறேன்." அப்படின்னு போயிட்டு காஃபி போட போறாங்க. வேணான்னு எவ்வளோ தடுத்தோம். நான் "ப்ளீஸ் அத்தை." "சரி புள்ளத்தாச்சி ஆசைய நிறைவேத்தணும். போய் போட்டு வா" அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் போட்டு வந்து குடுக்க, அப்படியே வேற வழி இல்லாம வாங்க, சரவணன் மட்டும் "ஒண்ணு கூட்டிட்டாங்கய்யா" அப்படிங்கிற மாரி பார்க்குறாரு. தங்கமயிலோட வயித்த பார்க்க அப்படியே கதிரு, ராஜியும் பார்க்குறாங்க. "ஏன் ராஜி, நீ கர்ப்பம்னு சொன்னாங்களே, அப்போ உனக்கு இந்த மாரி தானே வந்திருக்கும்" அப்படின்னு சொல்ல, மீனா சொன்னோனே, "எக்கா சும்மா இருங்க" அப்படிங்கிறாங்க. "ஏன்? அப்படித்தானே வரும்" அப்படிங்கிறாங்க. தங்கமயில் உடனே, "ஆமா ராஜி வரட்டுமே! இதுல என்ன இருக்கு? இந்த வீட்ல பேர பிள்ளைங்க நெறையா வரப்போகுது. அக்கா நீங்க சும்மா இருங்க. நான் ஐபிஎஸ் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுதுக. கதிர் என்ன பண்றாரு, "நீ வா, இங்கேருந்து நம்மள ஓட்டிக்கிட்டே இருப்பாய்ங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ஓடிர்றாங்க. அப்படி போயிட்டு அவங்களுக்கா ஒரு வெட்கம் வருது. "அ ஏன் கதிரு, நாளைக்கு இதே மாரி தான் எனக்கு வயிறு இப்படி பெருசா இருக்குமா? இந்த மாரி ஆயிட்டா?" அப்படின்னு கேட்க, "அ நாளைக்கு எப்படிம்மா ஆகும்? எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 6, 7 மாசமாவது ஆகணும். அதுக்கு இன்னைக்கே நீ" அப்படின்ட்டு கிட்டக்க வந்து தோள்பட்டையில 2 கையும் வைக்கிறாரு. "என்ன? என்ன?" அப்படின்னு கேட்க, "இல்ல நீ இப்பவே ஸ்டார்ட் பண்ணினாலும் 6, 7 மாசம் ஆகும் இந்த மாரி வரத்துக்குன்னு சொன்னேன்." "அம்புட்டுத்தேன். எனக்கு நீ ஐபிஎஸ் ஆகணும்ப்பா. ஆள விடு" அப்படின்னு கதிர் இங்கிட்டு திரும்புறாரு கைய எடுத்து விட்டுட்டு. உடனே ராஜேந்திரன், இந்த டயலாக்லாம் நான் சொல்ல நெனச்சேன். நீயே சொல்லிட்ட. அதனால" அப்படின்னு முதுகுலருந்து அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. "ஏய் என்ன? விடு. ஆள விடு. எனக்கு வெளில வேலைக்கு போணும்." "அதெல்லாம் முடியாது." "தங்கமயில் அக்கா அப்படி இருந்தாங்களா வயித்த வச்சுக்கிட்டு, எனக்கும் ஆசை வந்துருச்சு தெரியுமா?" "என்னது? ஆசை வந்துருச்சா?" "ஹலோ அதெல்லாம் இல்ல. ஐபிஎஸ் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு. என்ன வயசா போயிருச்சு? எத்தன பேர் சொல்லியிருக்காங்க." வயசு போகுது, போகல அந்த பிரச்சனை இல்ல. வயசு இருக்கு, இல்ல அதெல்லாம் தேவையில்ல.
இல்ல. எங்க வீட்ல சொன்னது பார்த்தீங்கல்ல, போலீஸ் ஆகணும், அதாகணும், இதாகணுன்ட்டு தள்ளி கிள்ளி போட்றாதடி, எங்களுக்கு வாரிசு வேணும்டி, சொன்னாங்கல்ல, கேட்டீங்கல்ல, கேட்டீங்கல்ல அப்படின்னு ராஜி சொல்ல, இறுக்க பிடிச்சுக்கிறாங்க இடுப்ப. ஏய் திரும்புறாரு கதிரு. என்ன என்ன லூசா நீ? புள்ள எப்ப வேணாலும் பெத்துக்கலாம்டி. அப்புறம் என்னமோ சொல்லிட்டு என் மேல ஷோல்டர்லாம் கைய போட்டீங்க. அது ஆம்பளையா, புருஷனா ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் டேய் லட்சியம்லாம் பிகிலு, கப்பு முக்கியம் பிகிலுன்னு என் மனசுக்குள்ள சொன்னுச்சு. அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செல்லம் நீங்க ஐபிஎஸ் ஆகி வர்றீங்களோ, அன்னைக்கு தான் நம்ம குழந்தை பெத்துக்கிறோம். அன்னைக்கே எப்படி பெக்க முடியும்? ஐயோ! ஒண்ணும் தெரியாத மாரி கேட்குறாளே! இங்க பாரு, அன்னைக்கே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் போதுமா? ஃபர்ஸ்ட் நைட் தான் நடந்துருச்சே! ஆண்டவா! இவகிட்ட என்ன கோத்து விட்டுட்டியே! இப்ப என்ன உனக்கு செகண்ட் நைட் நடத்தணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வாராரு. அப்படியே பார்க்குறாங்களா? என்ன? என்ன? இல்லடி, இப்படி வந்தா வேணாம் கதிரு, வேணான்னு பின்னாடியே போகணும். அதுதானடி ஒரு காலங்காலமா நடக்கிறது. அப்படியே ஒரு கிளுகிளுப்பா ஒரு ரொமான்ஸா வரும்ல, அப்படின்னு கதிர் சொல்ல, அது வந்து வேணான்னு சொல்ற பொண்ணுங்களுக்கு, எனக்கு நீ வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் வேறையா போகணும்? தள்ளிக்கிட்டே விலகி போகணும் அப்படின்னு ராஜி சொல்ல, அடியே விருப்பமே இருந்தாலும் அப்படி நீ ஒதுங்க, நான் நெருங்க, அதில தான் ஒரு கிக்கு இருக்குடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டே வர, ஓ! அப்படியா? ஆமா. சரி. வேணாம் கதிரு, வேணாம் அப்படின்னு விலக, ஏய் ஏய் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு கிட்டக்கயே போக, வேணாம், வேணான்னு அவங்க பாட்டுக்கு விலகிக்கிட்டே ரொம்ப தூரம் போக, ஐய்யய்யோ! சொந்த செலவுல சொடிய வச்சுக்கிட்டேனா, அடியே நான் சும்மா சொன்னேன்டி ராஜி செல்லம் வா, அப்படின்னு சொல்லி விலகிக்கிட்டு கதவ தொறந்துட்டு ஓடுறாங்க. அடி பாவி! நீ போனா என்னடி நான் வர்றேன் அப்படிங்கல பின்னாடியே போறாரு. விரட்டிட்டே போக அது இது அங்கங்க வேல பார்த்தது. என்னாச்சு? ராஜி, கதிர் என்ன? ஆ ஒண்ணும் இல்ல. ராஜிகிட்ட காசு கேட்டேன். அதான் ஓடிக்கிட்டே இருக்கா. காசா? எவ்வளோடா வேணும்? ஐயோ! நான் ஒரு ராசி காசு குடுத்தேன். அதுதான் ராஜிகிட்ட கேட்கிறேன். ராஜியிடம் ராசி காசு. அடடே! ஆச்சரியக்குறி அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ! அண்ணி சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. மாடிக்கு போறாங்க ராஜி. உடனே பின்னாடியே போறாரு. கருப்பு காயின்னு போகுதே. இல்ல, இல்ல. சிகப்பு காயின்னு போகுது. கூடவே சிகப்பு காயினு அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிக்க, தங்கமயிலுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் இவங்கலாம் பார்த்துட்டு, மாடிக்கு போயிடுறாங்க ராஜி. பின்னாடியே கதிரும் போயிட்டு அங்க போன கையோட, "என்ன? ஏன் இங்க வந்த?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கீழ இருந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணிருக்கும்ல, அதான் மேல வந்தேன்." "அடி பாவி!" அப்படின்னு இறுக்கி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.